friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன்ல தாங்க நாம இன்னைக்கு செய்ய போறோம். நாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சிக்கன் போண்டா எப்படி செய்யறதுனால நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். நம்ம போண்டா வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சிக்கன்லயும் வந்துட்டு சிக்கன் போண்டா வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து குக்கர் வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் 200 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து 200 கிராமு எலும்பில்லாததா நான் எடுத்திருக்கேன். ஸோ 200 கிராம் கறி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 200 கிராம் கறிக்கு வந்துட்டு நான் 2 உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதையும் வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்க. ஸோ எந்த சைஸ் வேணுனாலும் அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வரமிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து அது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவேன். இப்போ இது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. ஸோ நல்லா ஸ்பைஸாக இருக்கும், ரொம்ப காரமாக நல்லாவே இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதுங்க. ரொம்ப தண்ணி வைக்க தேவையில்ல, ரொம்ப தண்ணி அதிகமாகவும் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் கம்மியாக வந்துட்டு வைக்க போகிறேன். ஒரு 5 விசில் தாங்க நான் விட போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து வச்சுக்கிறேங்க. கறி வந்து ரொம்பவும் கொலன்னு வேகக்கூடாது, 3/4 பதம் வெந்துச்சு அப்படின்னாவே போதும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 5 விசில் விட்டீங்க அப்படின்னா அது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் விசில் போட்டுறேங்க. ஸோ விசில் போட்டு ஒரு 5 விசில் வந்து வரட்டும். 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் விசில் வருது. ஸோ இதே மாதிரி இன்னும் 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ விசில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரெஷர் இருக்கான்னு எடுத்து பார்த்துடலாங்க. இல்லை, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து 3/4 பதம் வந்து வெந்திருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிதான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சீக் காட்டுறேன். ஸோ வந்து 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிருக்காங்க. இப்போ இது நல்லா வந்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கையிலேயே வந்துட்டு ஒன்றோட ஒன்று பிச்சு போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு சிக்கனை வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. அது லைட்டாக எலும்பு இருந்துச்சு அப்படின்னாலும் அதை எடுத்துருங்க. எலும்பு இல்லாமல் தான் நம்ம வந்து இதை செய்யணும். ஸோ அதனால் அதில் வந்துட்டு எலும்பு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துடலாம். நான் மோஸ்ட்லி வந்துட்டு எலும்பு இல்லாததான் எடுத்ததுனால நான் அப்படியே ஈஸியாக வந்து இதை உடச்சி விட்டுட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு உடைச்சி விடணும். ஸோ இது கூடயே வந்துட்டு உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி மசிச்சுக்கோங்க. ஸோ சிக்கனும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி எலும்பு இருந்ததெல்லாம் எடுத்துருங்க. சிக்கனையும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு தாளிக்கிறதுக்காக ஆயிலு, அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து நான் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸுங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இதாங்க போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கிட்டு இப்போ இது கூட வந்துட்டு சிக்கன் உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு இது கூட நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, 3/4 பதம் வெந்துச்சு அப்படின்னா போதும், வதங்குச்சுன்னா போதுங்க. இப்போ பாருங்கள், இது கூட வந்துட்டு நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது வரமிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரமும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து நம்ம சிக்கன் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியவே நான் வந்து எடுத்துக்க போகிறேன். வேறு எந்த தண்ணி வேணாம். ஏன்னா அதில் வந்து நல்லா எசன்ஸ் மசாலா எல்லாவோட எசன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றுறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இருக்கட்டும். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இது கூட போட்டு நம்ம இது பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இதை வந்துட்டு கிளறி விடுங்க. அந்த 3/4 பதம் கறி வெந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து மீதி எல்லாமே இதில் வந்துட்டு கறி நல்லாவே வெந்துடும். இதில் லைட்டாக வேகாமல் இருந்துச்சுன்னா கூட நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இப்போ இது கூட வந்துட்டு நான் கறிவேப்பிலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அடுத்தது கொத்தமல்லி தலையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிற அந்த பதத்துக்கு வரணும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கை வைக்கிற ஹீட்டுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ உருண்டை பிடிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன சைஸ் தான். ஏன்னா வந்து நம்ம மாவு வந்து கலக்கி அதுக்குள்ளே போட்டு தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதிலே கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதனால் வந்து சின்ன சைஸாக பிடிச்சா கூட போதும். இல்லை உங்களுக்கு பெரிய சைஸாக பிடிக்கணும் அப்படின்னாலும் பெரிய சைஸாக கூட பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வந்துட்டு உருண்டை வந்து பிடிச்சிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போது கையெல்லாம் அதிகம்லாம் ஒட்டாதுங்க. கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக அதனுடைய பதத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு விட்டுருக்கனால கையில் எதுவுமே ஒட்டாது. இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு சைஸ் வரும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி நாம் பால் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் என்னது அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மாவு கலக்கலாம். இப்போ இதுக்காக நான் கடல மாவு வந்து எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி ஸ்பூனில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கப்பில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இப்போ இது கூட வந்து அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேங்க. அடுத்தது இது கூட வரமிளகாய் தூள். இதுக்கு ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும்ல, அதுக்காக இது கூட லைட்டாக உப்பு. இந்த மேலே வந்து கொஞ்சம் காரமாக உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது கூட இது பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எல்லாத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நம்ம கட்டி இல்லாமல் வந்து கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதிகமாக ஊற்றுறாதீங்க. ஏன்னா அதனுடைய பதம் வந்து தெரியாது. ரொம்பவும் ரொம்ப தண்ணியாட்டம் போகக்கூடாதுங்க. கரெக்டாக அதனுடைய பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நான் கலக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த உருண்டை எடுத்துட்டு அந்த மாவில் போட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த மாவு படுற மாதிரி பண்ணிட்டு இப்போ எண்ணெயில் போடணும். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஒரு 3 இது வந்துட்டு நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இந்த உருண்டையை வந்து மாவுக்குள்ளே போட்டுட்டு எல்லா பக்கமும் வந்து மாவு படுற மாதிரி இதானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஆயிலில் வந்து போட்டணும். ஃபஸ்ட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் கூட வைங்க. அப்புறம் ஆயிலில் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஏன்னா வந்து அப்புறம் ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப தீஞ்சிடும். அதனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடுங்க.
இப்போ பாருங்க இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இது 2 பக்கமும் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகணும். ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் இது வந்துட்டு ஆயிலியே இருக்கட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கு. இப்போ பாருங்க நான் நல்லா திருப்பி விடுறேன். நல்லா வந்துட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாறணும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இது நல்லா இதாகட்டும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி நான் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள் இது கூட வந்துட்டு கடலை சட்னிலாம் கார சட்னி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு வந்து இது கூட தக்காளி சாஸ் வந்து வச்சுருக்கேங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சாஸும் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இதனுடைய லிங்க்கையும் நான் வந்துட்டு ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான நம்மளுடைய சிக்கன் போண்டா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ இதே ப்ராசஸில் செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சிக்கன் போண்டா வந்து நம்ம செய்யலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.